நெறைய சாப்பிடுறது இருக்குல்ல, அதிகமா சாப்பிடு அது ஒரு கெட்ட குணத்தோட வெளிப்பாடு தான். பிறருக்கு கொடுக்காமல் சாப்பிடுவது. அவங்க தான் நெறைய சாப்பிடுவாங்க. பிறரோடு பகிர்ந்து உண்ணாமல், இது எல்லாவற்றையும் நாமே சாப்பிட்டு விட வேண்டும். பிறருக்கு அப்படின்னு நெனைக்கிறவங்க தான் நெறைய சாப்பிடுவாங்க. இப்போ இப்போ வந்து ந பெரிய நீ அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது வந்து அடுத்தவர்களுடைய உணவுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி. அது மாரி ரொம்ப நெறைய நேரம் வேலை பார்க்குறாங்கன்னு என்ன அர்த்தம்? அவங்களால இன்னொருத்தருக்கு வேலை பறி போகுதுன்னு அர்த்தம். வேலைவாய்ப்பு குறைகிறது. நீ நெறைய நேரம் வேலை பார்க்குறப்பா, 18 மணி நேரம் வேலை பார்க்குற, அல்லது 16 மணி நேரம் வேலை பார்க்குற அப்படின்னா, நீ இன்னொருத்தருடைய வேலையும் நீ அந்த வேலைய பார்க்கலன்னா, அந்த வேலைய செய்வதற்கு இன்னொருத்தர் வருவாரு. நீ நீ வந்து நைட் டியூட்டி பார்க்குற அப்படின்னா, இல்ல பகல்லேயும் வேலை பார்த்த, இப்ப நைட் டியூட்டியும் பார்க்குற அப்படின்னா, அங்க வேலை இருக்கு. அந்த வேலைய செய்வதற்கு ஒருத்தர் தேவை. அந்த வேலைய நீயே செஞ்சுக்கிற அப்படின்னா, நீ செய்யாம போனா அந்த இடத்துல இன்னொருத்தர் வருவாரு. அது மாரி நீ அளவுக்கு அதிகமா செய்றது எல்லாமே வந்து அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது, இது எல்லாமே பிறருடையது. பிறருடைய உணவு. அளவுக்கு அதிகமாக நீ சாப்பிடுகிற உணவு அத்தனையும் பிறருடையது. அப்போ கண்டிப்பா பிறருடைய உணவ தான் நீ சாப்பிடுற. பிறருக்கு கொடுக்காமல் நீ சாப்பிடுற. அப்ப அது கெட்ட குணம் தானே! அதுபோல ஒரு தொழில நீ வந்து 16 மணி நேரம் செய்ற அப்டின்னா, ஒரு தினமும் 16 மணி நேரம் உழைக்கிற அப்டின்னா, நீ இன்னொருத்தருடைய வேலைவாய்ப்ப பறிக்கிற. அதுவே ஒரு கெட்ட குணம் தான் அது. இன்னொருத்தருக்கு வேலை இல்லாம போறதுக்கு அதான் காரணம். இன்னைக்கு பெண்கள் பலருக்கு வேலை கிடையாது அப்படின்னா, ஆண்கள் கடினமா உழைக்கிறான். 16 மணி நேரம் உழைக்கிறான். பெண்கள் வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற கெட்ட எண்ணம். தன் வீட்ல வந்து பெண்கள் வேலைக்கு போக்கூடாது. பெண்கள்னாலே அவங்க வேலைக்கு போக்கூடாது. அப்படிங்கிற கெட்ட எண்ணம் இருந்தால் மட்டும் தான் ஒருவரால 16 மணி நேரம் உழைக்க முடியும். ஒருத்தர் நெறைய சாப்பிடணும்னு நீ ஆசைப்படுறியா? அப்ப பிறர் சாப்பிட்டு விடக்கூடாது என்கிற எண்ணம், பிறருக்கு கொடுத்து விடக்கூடாது என்கிற எண்ணம் உடையவர்கள் மட்டும் தான் நெறைய சாப்பிட முடியும். அதனால நெறைய சாப்பிடுறது ஒரு கெட்ட குணத்தின் வெளிப்பாடு. ரொம்ப ஆடம்பரமா வாழ்றாங்கல்ல, ஒரு கெட்ட குணத்தோட அவங்கலாம் கெட்டவர்கள் தான். ஆடம்பரமா வாழ்றது என்பது ஒரு கெட்டவர்கள் தான் அவங்க. பிறருடைய தேவைகள் எல்லாத்தையும் தானே அனுபவிச்சிரணும் அப்படிங்கிற நெனப்பு தான் ஆடம்பரமாக வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறது. அதனால அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது ஒரு அசிங்கமான அதனால தான் கொஞ்சம் கம்மியா சாப்பிடுறவங்கள பார்த்தா வியப்பா இருக்கும். கம்மியா சாப்பிடுறது பெருமையாவும் இருக்கும். வெளியில சொல்லலாம். நான் சாப்பிட்டா நெறைய சாப்பிடுவேங்க. 10 இட்லி சாப்பிட்டா தான் எனக்கு அதெல்லாம் வெளிய சொல்ல முடியாது. எல்லாம் சிரிப்பாங்க. அதுவே 3 இட்லி சாப்பிட்டா வியப்பா இருக்கும். ஆச்சரியமா இருக்கும். அப்ப அது சரியானது. நெறைய சாப்பிடுறது ஒரு கெட்ட குணத்தின் வெளிப்பாடு. எல்லாத்தையும் நாமளே சாப்பிட்டுறணும். பிறருக்கு கொடுக்கக்கூடாது. பிறருடையதையும் சேர்த்து நான் சாப்பிடணும். அவங்க பட்டினி கிடந்தாலும் பரவால்ல, அவங்க உணவ குடுங்க. எனக்கு ஒரு 3 இட்லி போதும்பா. நான் என்ன பண்றேன், 9 இட்லி சாப்பிடுறேன். அப்ப இன்னும் 2 பேருடைய இன்னும் 2, 3 பேருடைய உணவையும் சேர்த்து நான் சாப்பிடுறேன். அதனால அவங்க பட்டினியா கிடக்குறாங்க. அவங்க பட்டினியா கிடந்தாலும் பரவால்ல, நான் 9 இட்லி சாப்பிடணும். அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க. பாருங்க எவ்வளோ ஒரு கெட்ட குணம் பாருங்க. அப்ப நான் உங்ககிட்ட இப்போ ஒரு 3 பேர் இருக்காங்க அப்படின்னா, இப்போ 9 இட்லி இருக்கு. 3 பேர் மொத்தம் உங்களோட சேர்த்து 3 பேர். மீதி நீங்க 3 இட்லி சாப்பிட்டு மீதி 6 இட்லிய அந்த 2 பேத்துக்கும் குடுங்க. ஒருத்தருக்கு 3 இட்லி, இன்னொருத்தருக்கு 3 இட்லி. இப்போ 3 பேரும் சாப்பிட முடியும். ஆனா உங்களுக்கு என்ன எண்ணம்? எல்லாத்தையும் நீங்களே சாப்பிடணும். எனக்கே 9 பத்தாதுங்க. அப்படின்னு சொல்லிட்டு 9 இட்லி நீங்களே சாப்பிடுறீங்க. அந்த 2 பேரும் பட்னியா கிடக்குறாங்க. அத பத்தி உங்களுக்கு கவலையே இல்ல. 9 இட்லி நீங்களே சாப்பிடுறீங்க. அப்போ பிறர் பட்னியா கிடந்தா கூட அந்த அளவுக்கு சுயநலம். பிறருடைய உணர்வுகளை மதிக்காம, பிறருடைய வலிகளை புரிந்து கொள்ளாமல், பிறருடைய அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சுயநலம், ஒரு கெட்ட குணம் அது. அதிகமாக சாப்பிடுவது என்பது, அடிக்கடி சாப்பிட்டு கொண்டே இருப்பது, இந்த சமைத்த உணவு இது எல்லாமே ஒரு கெட்ட குணத்தோட வெளிப்பாடு தான். அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால அது ஒரு பெருமைக்குரிய விஷயமே கிடையாது. அப்போ மனிதர்கள் வந்து அளவா சாப்பிடணும், குறைவா சாப்பிடணும். ஆ குறைவுன்னு கிடையாது. அது அளவு. அதுதான் அளவு. நம்ம எத குறைவுன்னு நெனைக்கிறோமோ அதுதான் அளவு. அப்போ மனிதர்கள் குறைவா சாப்பிட்டாங்கன்னா, அதாவது அளவா சாப்பிட்டாங்கன்னா, அதாவது குறைவா சாப்பிட்டாங்கன்னா, அவங்க நல்லவங்க. நல்ல மனம் இருக்கிறது என்று தான் அர்த்தம். அப்போ எல்லாருமே இந்த உலகத்தில உள்ள எல்லாருமே அளவா சாப்பிடணும். அளவா சாப்பிட்டா அவங்க நல்லவங்களா இருப்பாங்க. அதிகமா சாப்பிட்டா அவங்க கெட்டவங்களா இருப்பாங்க. அளவுக்கு அதிகமா சாப்பிடுறவங்க கெட்டவங்களா தான் இருப்பாங்க. கெட்ட குணத்தின் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா, எதிர்காலத்தில இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது. 2040க்கு அப்புறம். அவங்க வந்து பச்சை காய்கறிகள தான் சாப்பிட போறாங்க. ஏன்னா, அது சாப்பிட்டா தான் நம்ம நோய் இல்லாம வாழ முடியும். பச்சை காய்கறிகள எல்லாத்தையுமே காய்கறிகள், இலைகள், கிழங்குகள், பழங்கள் எல்லாத்தையுமே பச்சையா சாப்பிட போறாங்க. அதான் நோய்களுக்கு தீர்வு அப்படிங்கும்போது, பச்சையா சாப்பிடும்போது நம்மளால அளவுக்கு அதிகமா சாப்பிட முடியாது. சமைத்த உணவுகள் தான் அளவுக்கு அதிகமா சாப்பிடுறதுக்கு காரணம். அளவுக்கு அதிகமா சாப்பிடுறவங்க கெட்டவங்களா இருப்பாங்க. நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. பிறருடைய தேவைகளையும் சேர்த்து அனுபவிப்பாங்க. பிறர் பட்டினியா கிடந்தாலும் பரவால்ல, நாம சாப்பிடணும்னு நெனைக்கிற அந்த கெட்ட குணம் தான் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவதற்கும், அளவுக்கு அதிகமான ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, அளவுக்கு அதிகமான தேவைகள அனுபவித்து ஆடம்பரமா வாழ்றதுக்கு ஒரு கெட்ட குணம் தான் காரணம். அதுக்கு இந்த சமைத்த உணவுகள் தான் காரணமா இருக்கு. அப்ப எதிர்காலத்தில 2040க்கு அப்புறம் எல்லாரும் பச்சை உணவுகள தான் சாப்பிட போறாங்க. பச்சையா சாப்பிட போறாங்க. அப்படி இருக்கும்போது, அ அவங்க பச்சை உணவுகள நம்ம எப்பவும் அளவோட தான் சாப்பிடுவோம். வெண்டைக்காவெல்லாம் நீங்க அளவுக்கு அதிகமா சாப்பிட முடியாது. பச்சையா சாப்பிடும்போது.
அதுவே ஒரு பொரியல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நிறைய சாப்பிடுவீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா. அதுவே பச்சையா சாப்பிட்டீங்கன்னா வெண்டைக்காய் வந்து ஒரு 4 வெண்டைக்காய் சாப்பிட முடியும். அவ்வளோதான் ஒரு நாளைக்கு. கோவக்காய் பச்சையா சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் தான் அப்போ எதிர்காலத்தில 2040க்கு அப்புறம் மக்கள் அளவோட சாப்பிடுவதற்கு அந்த பச்சை உணவுகள் உதவி செய்கிறது. அப்போ அளவோட சாப்பிடுறவங்க தனக்கு போக போக மீதம் உள்ளவற்றை பிறருக்கு கொடுத்துருவாங்க. தனக்கு தேவையானவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு பிறருக்கு தேவையானவற்றை விட்டு கொடுத்து விடுவார்கள். பதுக்க மாட்டார்கள். அப்ப எதிர்காலத்தில 2040க்கு அப்புறம் மக்கள் எல்லாரும் நல்லவங்களா மாறப் போறாங்க. பிறருடைய தேவையை பிறருடைய தேவையை தட்டி பறிக்க மாட்டாங்க. தனக்கு தேவையானதை எடுத்துவிட்டு பிறருக்கு கொடுப்பார்கள். பிறரை புரிந்து கொள்வார்கள். அதே நேரத்தில பச்சை காய்கறிகள் வந்து அடிமைப்படுத்துது. சமைச்ச உணவ பிறருக்கு கொடுக்காம நாம சாப்பிடுறதுக்கு என்ன காரணம்? இந்த உணவு நம்மை அடிமைப்படுத்துது. இப்போ ஒரு பிரியாணியா யாருக்கும் தெரியாம சாப்பிடுறது. காரணம் அது நம்மள அடிமைப்படுத்துது. ஒரு வெண்டைக்காவ யாருக்கும் தெரியாம சாப்பிட மாட்டாங்க. ஒரு கோவக்காவ, வெண்டைக்காவ, தேங்காவெல்லாம் அல்லது வெள்ளரிக்காய், மாங்காய், அப்புறம் வந்து கேரட்டு இதெல்லாம் பச்சையா சாப்பிடும்போது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் மறைச்சு வச்சுலாம் சாப்பிட மாட்டாங்க. சமைச்ச உணவுகள் தான் ஒளிச்சு வச்சு, மறைச்சு வச்சு சாப்பிடுவதற்கு காரணமாக சமைச்ச உணவ அடிமைப்படுத்தக்கூடியது. பச்சை காய்கறிகளா வந்து இந்த பரவால்ல மத்தவங்களுக்கு குடுத்துறலாம். பரவால்ல ஒரு வேலை மிச்சம். சாப்பிடுற இந்த கஷ்டம் இன்னைக்கு நமக்கு இல்ல. இன்னொருத்தர் பசியோட இருக்காரு. அவருக்கு நம்மகிட்ட இருக்கிற கோவக்காவ நம்ம குடுத்துட்டோம். பீர்க்கங்காவ நம்ம குடுத்துட்டோம். அப்படின்னு சொல்லி விட்டு கூட குடுப்பாங்க. அந்த அளவுக்கு நல்லவர்களாக மாறி விடுவார்கள். எப்ப பச்சை காய்கறிகளை சாப்பிடும்போது மனிதர்கள் நல்லவர்களாக மாறுவதை தவிர வேற வழியே இல்ல. நல்லவர்களாக மாறுவார்கள். பச்சை காய்கறிகளை சாப்பிடும்போது ஆரோக்கியமாவும் இருப்பாங்க. நம்ம பிறருக்கு கொடுக்காம பதுக்குறது, ஒளிச்சு வைக்கிறது இதுக்கெல்லாம் இந்த சமைச்ச உணவு காரணம். இதுதான் நோய்களுக்கும் காரணம். பிறருக்கு கொடுக்காம நாமளே சாப்பிடும்போது நம்ம நெறைய சாப்பிடுறோம். எது அளவுன்னு தெரியாமலே அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுட்டு இருக்கோம். எது குறைவுன்னு நெனச்சுக்கிட்டு அ அளவான உணவை சாப்பிடாமல், அளவுக்கு அதிகமானவற்றை தான் அளவுன்னு நெனச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால தப்பு தப்பா சாப்பிட்டு கடைசில நோயாளி தான். அப்போ மனுஷங்களோட கெட்ட குணங்களுக்கு தண்டனை தான் நோய்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அ எதிர்காலத்தில நோய்கள் இல்லாம போகும். மனிதர்கள் நல்ல குணம் உடையவர்களாக இருப்பார்கள். என்பதற்கு அவருடைய உணவு முறையில் ஏற்படும் மாற்றம் தான் காரணமாக இருக்கப் போகிறது.